இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்று அமித்ஷா விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றும் விமர்சனம். இரண்டு ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார் இபிஎஸ் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் அதிமுக மீது குற்றச்சாட்டு. பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் இறங்கியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, பெற்றுத்தரவே செய்யும் என்று இபிஎஸ் திட்டவட்டம். காவிரி உரிமை, முல்லை பெரியாறு அணை உரிமையை அடகு வைத்த திமுகவின் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் சாடல். தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற விழாவில் வெற்றி சான்றிதழை வழங்கினார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி. தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு இனிப்பு வழங்கி அண்ணாமலை வாழ்த்து. பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களும் சால்வை அணிவித்து வாழ்த்து. தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக அண்ணாமலை பேச்சு. 2026 திமுக எனும் தீய சக்தியை அகற்றுவோம் என்றும் சூளுரை. அண்ணாமலை புயலாக இருந்தால் நான் தென்றலாக இருந்து பணியாற்றுவேன் என்று நயினார் நாகேந்திரன் பேச்சு. இதுவரை நாடாள பிறந்தவர்கள் 2026க்கு பிறகு காடாள போவார்கள் என்றும் விமர்சனம். விஷயம் என்பது வேறு விஷயம். நாங்கள் அவர் புயலாக இருந்தால் நம்ம தென்றலாக தான் இருக்க முடியும். நம்ம அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் பொதியமலை தென்றல். அதுக்காக என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு. தமிழிசை, சரத்குமார், ஹெச் ராஜா, ராம ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும் பொதுக்குழு உறுப்பினர்களாக அறிவிப்பு. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் கட்டளையை ஏற்று காலணி அணிந்தார் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகலும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் ஏற்றிருந்த நிலையில் வாபஸ். மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டணிக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்று அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் தூக்கி எறிய போவது உறுதி என்றும் சாடல். பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டாளி, அதிமுக பகிரங்க கூட்டாளி என்று தவிக தலைவர் விஜய் சாடல். 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேதான் என்றும் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்வது குறித்து தேமுதிகவிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை. கூட்டணி குறித்து யாருடனும் பேசவில்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பதில். இதை நீங்க பாஜக தலைவர்களும்
அதிமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என்னை கேட்பது இது சரியான ஒரு பதிலாக இருக்காது. ஏன்னா ஆலோசனை கூட்டத்தில் கலந்தது அவங்க 2 பேரும் தான், பேசினது அவங்க தான். அங்கே என்ன பேசினாங்க என்பதை நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் யூகங்களின் அடிப்படையில் நான் பதில் சொல்ல. பாஜகவுக்கு எடுபிடி போல் இருந்து கொண்டு மௌனசாமியாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று வைகோ விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று கூறிவிட்டு திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்து விட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பெண்கள் குறித்து தகாத பொருளில் பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. மனம் புண்பட்ட அனைவரிடமும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அறிக்கை. அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குரூர வக்கிரத்தின் உச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டின் நாகரிகத்தையும் அரசியல் பண்பாட்டையும் பொன்முடி அசிங்கப்படுத்தியிருப்பதாக காட்டம். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ள அமைச்சர் பொன்முடியை கண்டித்து வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை பனகல் மாளிகை அருகே நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் சாதி அடிப்படையில் பதவி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியதால் சலசலப்பு. நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதால் கூட்டத்தில் இருந்து வெளியேறிய துரை வைகோ. அம்பேத்கர் பிறந்த நாளை திமுகவின் அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் கொண்டாட வேண்டும். சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தல். ஆளுநர் ஒப்புதல் வழங்காது நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்த வழக்கு. 10 மசோதாக்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து சட்டமானது. மசோதாக்கள் ஒப்புதல் வழக்கில் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உத்தரவு. கல்லூரி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைத்த தமிழ்நாடு ஆளுநர். மதுரையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் சர்ச்சை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். I'll say and you say. அதிமுக பரிணாம வளர்ச்சியடைந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிவிட்டது. திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சனம். அதிமுகவாக நடுவில் இருந்தது, அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால், அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமித்ஷா தான் பேசியிருக்கிறார். இவர் மௌனத்தையே மிக முக்கியமாக கொண்டிருக்கிறார். பாமக தலைவர் பதவி தொடர்பாக யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம். சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கிய பாமக மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அட்வைஸ். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஏற்பட்ட மோதலை தடுக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. வாடிவாசலில் இருந்து சீறிய காளையை அடக்கிய வீரருடன் மாட்டின் உரிமையாளர் வாக்குவாதம் செய்ததால் கைகலப்பு.
மதுரை கீழக்கரை ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் தலைமை காவலர் படுகாயம். மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என மொத்தம் 28 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ஆத்தூரில் அரசு பெண் ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம். வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அலுவலக உதவியாளரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. குன்னூர் இந்திரா நகர் பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வளர்ப்பு நாய்களை துரத்தி வேட்டையாடிய சிறுத்தை. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி வைரலாகி வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சம். ஓமலூர் அருகே சொத்து பிரச்சினைக்காக வயதான மாமனார், மாமியாரை கட்டையால் அடித்து தாக்குதல் நடத்திய மருமகள். தடுக்க வந்த இளைஞரின் இருசக்கர வாகனத்தை கடப்பாறையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு. பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவி தனிமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் கல்வி நிறுவனத்திற்கு ஆதரவாக திரண்ட மக்கள். பணம் பெறும் நோக்கில் பாதிக்கப்பட்டவர் செயல்படுவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். விருதுநகர் பொருட்காட்சியில் ராட்டினத்தில் இருந்து தவறி விழுந்த இளம் பெண். உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கொடைக்கானலில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 5 அருவிகளிலும் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. ஆள் கடத்தல் வழக்கை விரைந்து முடிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட காவல் ஆய்வாளர் கைது. பொறி வைத்து பிடித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ். தென்காசி புளியங்குடி அடுத்த சிந்தாமணி அகஸ்தியர் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலம். விரதம் இருந்த பக்தர்கள் ரத வீதிகளில் கும்பிட்டு நமஸ்காரம் செய்து நேர்த்திக்கடன். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ஒருபோதும் தனியார் மயமாகாது. கோவையில் அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அது தொடர்ந்து செயல்படுவதற்கான உத்தரவாதத்தை நம்முடைய முதல்வர்கள் ஏற்படுத்துவதற்காக இந்த தேர்தல் சாட்சியாக இருக்கிறது. புதிதாக பணிக்கு தேர்தல்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் UPI சேவைகள் முடங்கியதால் பயனாளர்கள் கடும் அவதி. கடந்த 30 நாட்களில் மட்டும் 3வது முறையாக முடங்கிய UPI சேவை. காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம்.
பஞ்சாபில் காதலியை சூட்கேஸில் வைத்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள் கொண்டு செல்ல முயன்ற கல்லூரி மாணவன். இணையத்தில் காட்சிகள் வைரல். இந்தியாவில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தோன்றுகிறது பிங்க் மூன். வெறும் கண்களால் காண முடியும் என்று விஞ்ஞானிகள் தகவல்.